படமே பார்க்காம யூஏ கொடுங்க அப்படின்னாங்க இல்லையா. சிபிஎஃப்சி ஓகே பண்ணிடுச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகணும். ஸோ ஜனநாயகம் படம் பார்த்துட்டாங்க, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அல்லது நாளன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதை எப்படி தடுக்க முடியும்? நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருக்கும் இல்லை நமக்கும் இல்லை. இப்போ திமுக செமையா மாட்டிட்டு நிற்குது விஜய் விஷயத்தில், தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்குது. இந்த ஜனநாயகன்னு வெளிவந்துன்னா இது தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சார படமாக அமைய வாய்ப்பு இருக்காது. திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். படத்தை முடக்க நினைக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் இந்த ஆட்சி சமமாக செய்யும். நீட்டுக்கு 1,50,000 பேருக்கு மேலே இது எழுதுறான். இந்த நீட்டை தடுப்பேன்ட்டு உட்காந்துருக்கு. வெறும் 6,000 சீட்டு தான் மருத்துவர்கள் தான் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு இருந்தாங்க நீட்டு வர்றதுக்கு முன்னாடி. அது 11,000 சீட் ஆனதுங்கிறது ஒரு யதார்த்தம். ஆனால் 1,50,000 பேர் எழுதி இன்னைக்கு 30,000-40,000 பேர் இந்தியா பூரா டாக்டர் படிக்கிறாங்க. 6,000 எங்க 40,000 எங்க? இது சமமான ஆட்சியா? ஸோ அவர் பாவம் என்ன வேணாலும் பேசட்டும். அந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன், மே 4ஆம் தேதி வரைக்கும் நல்லா பேசட்டும், ஒன்றும் ஆகப்படும். அடுத்த 11 வருடம் திமுகங்கிறது வீட்டில் உட்கார போது, அது அறிவாலயத்திலையா இல்லை ஸ்ட்ரைட்டாக வீட்டிலையா வாங்கிறது நாடு சொல்லும். இந்த காங்கிரஸ் போன முறை எவ்வளோ வாங்கிச்சு? 25 வாங்கிச்சா? அப்போ எவ்வளோ கொடுத்தாங்க? 20 தானே கொடுத்தாங்க. அப்போ பிஜேபி ஏதாவது சொல்லிச்சா? காங்கிரஸுக்கே 25 போது பிஜேபிக்கு 20ன்னு பேசிட்டா. நம்ம எத்தனையில் ஜெயிச்சோம் அப்படின்றதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணலை, நான் கரெக்டாக ஒர்க் பண்ணல, 1000 காரணங்கள் இருக்கு. ஆனால் இப்போ அப்படியா இருக்கு? 20க்கு 5ங்கிற மாதிரியா 30க்கு ஏதோ இருக்க போகுது. 30க்கு 25 ஜெயிப்பதற்கான சாத்தியம் இருக்கா இல்லையா? ஏன்னா 3 முறை பிஜேபி இந்தியாவில் ஆட்சி செய்துட்டு இருக்கு. மோடிங்கிறத பற்றி நீங்கள் காட்டின பூச்சாண்டி பயம் எல்லாம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி TDS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் தணிக்கை மறு ஆய்வு முடிஞ்சு அடுத்து தேர்தல் ஆணையம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. கூட்டணிக்கு வராதனால் இதுவும் பிஜேபி கொடுக்குற ஒரு அழுத்தமா? அதெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்க்கறதுனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ நீதிபதி பார்த்தாங்கல்ல, ஒரு நீதிபதி படமே பார்க்காம யூஏ கொடுங்க அப்படின்னாங்க இல்லையா. சிபிஎஃப்சி ஓகே பண்ணிடுச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விஜய்க்கு இன்றைக்கி இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். தேர்தல் ஆணையம் பார்க்கணும், அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. விஸ்வரூபம் மாதிரி இஸ்லாத் சகோதரர்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி 16 கட்டு கொடுத்தீங்களே. விஸ்வரூபத்தில் 16 கட்டுக்கு பேசினாங்க இல்லையா, 16ஓ 20 கட்டுக்கோ பேசினாங்க. அந்த 20 கட்டும் தேட்டரில் பார்க்குறவனுக்கு தான் இருக்காது. ஓடிடிலையும் இதுலேயும் பார்க்குறவனுக்கு அந்த கட்டே இருக்காது, அந்த ஒரிஜினலாக தான் போகும். அதுதான் நம்மளுடைய சூழ்நிலை. ஸோ ஜனநாயகம் படம் பார்த்துட்டாங்க, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அல்லது நாளன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதை எப்படி தடுக்க முடியும்? அவர் இன்னும் வேட்புமனு தாக்கல் கோடு கொண்டாந்துட்டீங்க. அவர் என்ன பண்ணியிருப்பார்? மிஞ்சி போனால் ஏங்க, எம்ஜிஆர் இரட்டை இலையை அந்த இதயக்கனி படத்தில் அந்த சத்யா தோப்பு காப்பி தோப்பு ஏதோ ஒன்று வரும், அதுக்கேற்ற மாதிரி இப்படி காட்டிட்டு பண்ணலையா? அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். இதில் என்ன இருக்குது? விஜய் தேட்டரில் ஏய் நீ விசிலுக்கு தானே ஓட்டு போடுவ அப்படின்னு நான் கேட்க போகிறாரு. போடுறதா இருந்தால் விசிலுக்கு போடுங்கப்பா அப்படின்ட்டு போவார். இவன் ஓட்டுக்கு இவன் ரிங் பண்ணிக்க போகிறான். இதை தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு என்ன பண்ண தேவையில்லாத விஷயம். நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருக்கும் இல்லை நமக்கும் இல்லை. ஏன்னா திமுக தப்பிச்சிரும். இப்போ திமுக செமையாக மாட்டிட்டு நிற்குது விஜய் விஷயத்தில், தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்குது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க தனியாக நின்றாங்கன்னா 18%, 20%, 5%, 8% அவங்க வாங்குகிற வாக்குனால எந்த பாதிப்பும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வரப்போகிறதில்ல. எப்படியா இருந்தாலும் அவர் ரசிகர்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. அவங்க ரசிகர்கள் ஆல்ரெடி அதிமுகலையும் பிஜேபிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லட்டுமா? அவருடைய கடந்த 15 படம் எடுத்து பாருங்கள். அதில் இந்த 6 படத்தை விட்டுருங்க. ஊத்தி மூணு, இந்த வாரிசு, லியோ, பீஸ்ட்டு, இந்த படத்தெல்லாம் விட்டுருங்க. அதிலலாம் அரசியல் பேசலை. மெர்சல், பிகில், அதுக்கு முன்னாடி பாருங்கள்.
அவர் வந்து திராவிட சிந்தாந்தம் தானே பேசிக்கிட்டு இருந்தார். ஜல்லிக்கட்டு அது இதுன்னு சம்மந்தம் இல்லாத விஷயம் தான். அவருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை, பேசிகிட்டு இருந்தார். அவங்க ஆடியன்ஸ் எப்படி கிளியராக இருப்பாங்க? திமுக ஓட்டு போடுறவங்களா தானே கிளியராக இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டிட்டு எலெக்ஷனுக்கு வந்தார், எதுக்காக வந்தார்? பிஜேபி ஜெயிக்கணும்னா வந்தார். ஸோ அவங்க ஓட்டு யார்கிட்டேருந்து போகும்? அவங்க ரசிகர்கள் யாராக இருப்பாங்க? சப்போஸ் ஒரு பிஜேபி அரசியல், ஒரு அதிமுக அரசியல்வாதி விஜயோடைய ரசிகனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் எதுக்கு இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுவான்? வேற திமுக இருந்தால் போடுவான். ஏன்னா வெறுப்பேற்றி விட்டீங்க. கரூரில் 41 பேரை சாகடிச்சிருக்கீங்க. அதுக்கு மேலே அவனுக்கு கோபம் வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. ஸோ ஜனநாயகம் படத்தை தேர்தல் ஆணையம் பார்க்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப் கூட பார்க்கட்டும், ஒரு வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல. எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், 20 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விடுவோம். இல்லை, ஜனநாயகம் வெளிவந்துன்னா இது தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சார படமாக அமைய வாய்ப்பு இருக்காது. எங்கள் ரிக்ஷாக்காரன் அப்படி தான் பேசுனாங்க. உழவு சுற்றும் வாலிபனையே தடுத்து நிறுத்தினது திமுக. ஒரு திரைப்படத்தை பார்த்து தானங்க அவருக்கு ரசிகரே வந்திருக்காங்க. இன்னொரு திரைப்படத்தை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக ஆகிடுவாங்களா, வெறி பிடிச்சி வந்துடுவாங்களா? அதே வெறி தானே இருக்க போகுது. இதெல்லாம் திமுக வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். படத்தை முடக்க நினைக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் படம் இப்போ நடக்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு இருக்குது. அவர் படம் நல்லா வரப்போகுது, நல்லா பார்க்கட்டும், நிறைய பேர் பார்க்கட்டும். முடிஞ்சால் 4 டிக்கெட் நீங்களும் வாங்கி கொடுங்க, ஒரு பாதிப்பும் வராது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது ஈடு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு திமுகவோட மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? 2019 ஸ்டாலின் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதைத்தான் அவர் தேர்தல் மீட்டிங்கில் சொன்னார். மீட்டிங்கில் சொன்னார்ல, 21 சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு மார்ச் மாதம் ஆட்சி வந்துடும், எங்கள் அப்பா பிறந்த நாள் அன்னைக்கு ஆட்சி மாறிடும், இந்த 22 சீட்டில் ஜெயிச்சிருவோன்னு நினச்சார். ஆட்சி மாறிடும், ஜோதிமணி தங்கமணி எல்லாரும் உள்ளே இருப்பாங்க அப்படின்னாரு. அவங்க வீட்டில் தான் அவங்க இருக்காங்க, என்ன பண்ண? ஏங்க, ஒரு அரசியல்வாதி மீது கேஸ் போடணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா மாதிரி ஒரு தைரியம் வேணும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. வீரபாண்டி ஆறுமுகம் எவ்வளோ பெரிய ஃபிகர், இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சால் சேலம் அந்த பார்டரில் போய் கேட்டு பாருங்கள். பெரிய பெரிய மனுஷன். இந்த 13 குறுநில மன்னர்களில் அவரும் ஒருத்தர். நில அபகரிப்பு கேஸை கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 6000 மேலே புகார் வருது. ஒரு 1200 என்னவோ கேஸ் ஆகுது. பெருசாக பாதிக்கப்பட்டது வீரபாண்டி ஆறுமுகம். அதுக்கெல்லாம் தில்லு வேணும். யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னா தில்லு வேணும். சும்மா போய் கதை பண்ணிட்டு சுப்பிரமணிய சாமி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பக்கம் பேசுறது, அந்த பக்கம் பேசுறது, மன்னார்குடி மாஃபியாங்கிறது, அப்புறம் அவங்களே கூப்பிட்டு போய் சோனியா முன்னாடி நிற்க வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த வழக்கு தாக்கல் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நேருக்கு பண்ணது போல இது ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தானா? பழிக்கு பழி ஒரு இப்படி சொல்லிட்டோமா, உங்களுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி சொல்லிட்டோமா? விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் சார் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட போதுங்க, எங்கள் ஆளுங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாரா? அதுக்கு இவங்க டிஎம்கேலேருந்து என்ன பண்ணாங்க, ஜூலி, விஜய் சார் என்கிட்ட மோதுங்க. விஜய் எதுக்கு ஜூலி கிட்ட வந்து மோத போகிறாரு? இப்போ வேறு ஏதோ கேஸில் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு ஏதோ செய்திகள் வந்தால் ஏஜென்ட்டாக இருந்தாங்க இருந்துட்டு போன திருட்டு தானே, அப்புறம் வேற என்ன ஏஜென்ட்டாக இருந்தாங்க. விஜய் சார் என்கிட்ட மோதுங்க, எங்கள் ஆளுங்களை விட்டுருங்க. உன் ஆள் யார் தெரியல. இந்த கம்பேரிசன் தான் நீங்கள் வந்து நேரு மேலே போட்ட கேஸு, டாஸ்மாக் 1000 கோடி கேஸுங்கிறது விஜய் ஸ்டாலின் சாருன்னு சொன்ன மாதிரி, இவங்க போடுற கேஸ் வந்து கிரிராஜன் போடுற கேஸ் வந்து ஜூலி விஜய் சார்னு சொல்கிற மாதிரி. பச்சையாக புரியணும்னா இதுதான் கதை. திமுகவுக்கு ஓட்டு போட தவறிட்டோமே அப்படின்னு நினைக்கும்படி நான் நல்லா ஆட்சி செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சொன்னதை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு. 2021 தேர்தல் ஜெயிச்ச உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் இந்த ஆட்சி சமமாக செய்யும். 2 கோடி பெண்கள் ரேஷன் கார்டு, 1 கோடி 10 லட்சத்துக்கு பணம் போச்சு, மீதிக்கு போகலை, பாதிக்கு பாதியா, ஓகேவா? ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் இந்த ஆட்சி சமமாக வேலை செய்யும். நீட்டுக்கு 1,50,000 பேருக்கு மேலே இது எழுதுகிறான். இந்த நீட்டை தடுப்பேன்ட்டு உட்காந்துருக்கு.
வெறும் 6000 சீட்டு தான் மருத்துவர்கள் தான் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு இருந்தாங்க மீட்டு வர்றதுக்கு முன்னாடி. அது 11,000 சீட் ஆனதுங்கிறது ஒரு யதார்த்தம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் 1,50,000 பேர் எழுதி இன்றைக்கி 30,000 40,000 பேர் இந்தியா பூரா டாக்டர் படிக்கிறாங்க. 6,000 எங்க 40,000 எங்க? இது சமமான ஆட்சியா? ஒன்றும் வேண்டாம். வாக்குறுதின்னு கொடுத்தீங்கல்ல, உன்னையை காப்பாற்றுவேன், உங்கள் அப்பாவை காப்பாற்றுவேன், எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அதையாவது முறையாக செய்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் என்னுடைய ஆட்சின்னு சொல்லலாம். அன்னியிலேருந்து அதை பண்ணலை. இன்றைக்கி வந்துட்டு அப்பங்குதிருக்குள்ள இல்லைங்கிற மாதிரி ஓட்டு போடாதவர்களும் வருத்தப்படுவார்கள் அப்படின்னா போட்டவன் தான் வருத்தப்படுவான். அதுக்கு ஒரு உல்ட்டா சொல்லிக்கிறாரு. பாதி கப்பு காற்றுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாதி கப்பில் பால் இருக்குன்னு சொல்கிற கதை இது. பச்சையாக சொல்கிறதா இருந்தால். ஸோ அவர் பாவம் என்ன வேணாலும் பேசட்டும். அந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன் மே 4ஆம் தேதி வரைக்கும் நல்லா பேசட்டும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ஒன்றும் ஆகப்படும். அடுத்த 11 வருடம் திமுகங்கிறது வீட்டில் உட்கார போது அது அறிவாலயத்திலையா இல்லை ஸ்ட்ரைட்டாக வீட்டிலையா வாங்கிறது நாடு சொல்லும். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 30 சீட்டு கொடுக்கணுன்ற டிமாண்டுக்கு வந்ததா தகவலாம் வந்துட்டுருக்கு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா 40, 50 அந்த ப்ளஸில் கேட்டகரி கேட்டதாக இருந்தது. இப்போது காங்கிரஸுக்கு 28 தான் அப்படின்னு ஃபைனலைஸ் ஆகலாம். இவர்களும் இந்த இடத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க. இது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். இந்த காங்கிரஸ் போன முறை எவ்வளோ வாங்கிச்சு? 25 வாங்கிச்சா? அப்போ எவ்வளோ கொடுத்தாங்க? 20 தானே கொடுத்தாங்க. அப்போ பிஜேபி ஏதாவது சொல்லிச்சா? காங்கிரஸுக்கே 25 போது பிஜேபிக்கு 20ன்னு பேசிச்சா? எடப்பாடி ஐயா உட்கார்ந்தாரு, எது கரெக்டுன்னு அரசியலை பார்த்துருக்கிறவர், எது கரெக்டுன்னு பார்க்குறாரு, ஒரு சீட்டை கொடுத்தாரு. நாம் எத்தனையில் ஜெயித்தோம் அப்படின்றதுல நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணலை, நான் கரெக்டாக ஒர்க் பண்ணல, 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? 20க்கு 5ங்கிற மாதிரியா 30க்கு ஏதோ இருக்க போகுது? 30க்கு 20 ஜெயிப்பதற்கான சாத்தியம் இருக்கா இல்லையா? 30க்கு 25 ஜெயிப்பதற்கான சாத்தியம் இருக்கா இல்லையா? ஏன்னா 3 முறை பிஜேபி இந்தியாவில் ஆட்சி செய்துட்ருக்கு. மோடிங்கிறத பற்றி நீங்கள் காட்டின பூச்சாண்டி பயம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மிதிச்சிருச்சு. நல்ல கிராமத்துக்கு போய் பேசினீங்கன்னா கூட என்ன உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், உதயநிதி ஸ்டாலின் படம் ஒட்டியிருக்கும். பிச்சு பார்த்தா கழிவறை கொடுத்ததோ, ரோடு கொடுத்ததோ, அந்த மின்சாரம் கொடுத்ததோ எல்லாமே மத்திய அரசு பணத்துலேருந்து கொடுத்தது தான். விளம்பரம் போட்டிருக்காங்க திமுகவில். இத்தனை கோவிலுக்கு குடமுழுக்கு பண்ணேன்னு. கோவில் சம்மந்தப்பட்டவனுக்கா தெரியுமா தெரியாதா? நீயா குடமுழுக்கு பண்ண? குடமுழுக்குங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். உன் நல்ல நேரம் ஆட்சியும் போது இந்த 12 வந்துருச்சு. மகாமதத்தை நான் தான் நடத்தி வச்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா அப்போ நான் ஆட்சியில் இருந்தால் நான் தான் மகாமதத்தை நடத்த முடியும். குடமுழுக்கு செலவு பண்ணதெல்லாம் அந்த கோவில். கையெழுத்து போட்ட வேலை மட்டும்தான் அறநிலையத்துறை இது போடுறாரு. 8000 கோயிலுக்கு இத்தனை ஏக்கர் நிலத்தை பறித்து கொடுத்தேன். யார்கிட்டேருந்துன்னு சொல்ல மாட்டேங்கிறியா? யார்கிட்டேருந்து சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் எவன் திருடி வச்சுட்டு இருந்தான் இத்தனை நாள்னு. சொல்ல மாட்டேங்கிற. அப்போது இந்த மாதிரியான ஒரு கான்செப்சுவலாக தன்னை ஒரு பெரிய ஆட்சி நடத்தியதாகவும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆட்சி நடத்தினதாகவும் சொல்கிறதெல்லாம் பச்சையாக பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். 60,000 கோடி கனிம வளம், 7,000 கோடி மணல், 22,000 கோடி சாராயம். இது கணக்கில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கின 9 லட்சம் கடனுங்கிறது 5 வருஷத்தில் புஷ்ஷுன்னு போயிடும். கட்ட வட்டி குறையும், போயிடும். நாட்டுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது பண்ணியிருந்தால் வாய்ப்புங்க. நீங்கள் சம்பந்தமே இல்லாமல், ஸ்டாலினுக்கும் தங்கம் தென்னரசுக்கும் சம்பந்தமே இல்லாமல் பட்ஜெட் 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடியாக மாறினதுனால 4.5 லட்சம் கோடி கடன்லேருந்து நீங்கள் 9 லட்சம் கோடி கடன் வாங்க முடிஞ்சது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பட்ஜெட் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இவ்வளோ இருந்தது. அதிமுக அரசு 2021 வரைக்கும் 2.5 லட்சம் கோடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஏதாவது பண்ணாங்களா இந்த பட்ஜெட் வருவாயை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு? எல்லா இடத்துலையும் ரைடு நடத்தி யாரெல்லாம் ஒழுங்காக கட்டலையோ அவங்களெல்லாம் பிடிச்சி கிடிச்சு பண்ணாங்களா? நம்ம ரோட்டில் போனால் ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறார் பாருங்க கான்ஸ்டபிள். அந்த 19வது ஆள் இந்த பக்கம் வா அப்படிங்க பிடிக்கிறார் பாருங்க. அப்படி பிடிச்சாங்களா? ஜிஎஸ்டியை ஒழுங்காக மத்திய அரசு மெயின்டைன் பண்ணதுனால 2.5 லட்சம் கோடி இருந்தது 4.5 லட்சம் கோடியாக பட்ஜெட்டாக மாறுது. 4.5 லட்சம் கோடி கடனுங்கிறது 9 லட்சம் கோடி கடனாகும். இதை நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம், அதையும் பண்ணல. பச்சையாக போய் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த டிவிலெலாம் பேசுவார் ஒரு வெள்ளம் சம்மந்தப்பட்டவர்.
தமிழ்நாட்டினுடைய நிகர வருமானம் எவ்வளோ, கொள்முதல் டர்ன் எவ்வளோ தெரியுமா? 35 லட்சம் கோடிங்கிறாரு. பட்ஜெட்டு சொல்லாதா எவ்வளோ கோடின்னு சொல்லாதா? இது எப்படி ட்ரில்லியன் ஆகும்? உனக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதையுமே பண்ணாமல் தன்னைத்தானே இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிக் பாஸில் வந்து அந்த திவாகர் அவர் மாதிரி நான் நட்டிப்பு கறக்கன் அப்படின்னா மாதிரி இவர் பாவம் தானே சொல்லிக்கிறார். மே 4ஆம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு கேளுங்க, வேற வழி இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714